சீன் தான். அப்போ சுந்தர பத்தி திவ்யா வந்து செந்தில்கிட்ட சொல்லும்போது ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிருப்ப நீ, அதான பொம்பளை மனசு அப்படின்னு சொல்லிடுவோம். அரைவாங்க சார், ஒரிஜினல் ரெடியா ரியலா அடிச்சது. திவ்யா நீ என் ஃப்ரெண்டாடா. இல்லை, நான் சொன்னேன் நீங்க ரியலா தோணுச்சுன்னா அடிச்சிருங்க, அது வந்து அப்பதான் அது இயல்பா இருக்கும் அப்படின்னு. அதை அவங்க பண்ணாங்க. அது இன்னும் ஒரு அடி தானே, அது வாங்குறதுக்கு என்ன யோசிச்சு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஸோ 21 வருஷம் கழிச்சு ஒரு காவியம், ஃபர்ஸ்ட் அந்த ஃபீல் எப்படி? சொல்லிட்டோம் 20 வருஷத்துக்கு அப்புறம். ஆனால் இப்போ யாருமே பாராட்டலை, யாருமே வரலை, பார்க்கறதுக்கு ஆகலே. ஏன்னா இப்போ நிறைய ரீரிலீஸ் படங்கள் வருது, எல்லா படங்களுக்கும் ஒரே மாதிரியான வரவேற்புகள் கிடைச்சிறது இல்லை. அதனால எனக்குள்ள ஒரு சின்ன பயமும் இருக்கு. நீங்க அந்த ஸ்கூல் போர்ஷன் எடுக்கும் போது எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க? அவன் முதல்ல நடிக்க மாட்டேன்னு சொன்னான். அப்புறம் அது வந்து பேசி கீசி கரெக்ட் பண்ணி அவனை வச்சு நடிக்க வச்சு, அப்புறம் அவனுக்கு சில நேரம் நடிப்பு வரல, அப்புறம் கழுத்தை பிடிச்சி தொண்டையை பிடிச்சி நடிக்க வச்சோம். வேற வழி இல்லை, அவன் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் அவன் நடித்தான். இந்த காலேஜ் போர்ஷன்ஸை வந்து கேரளாவில் உள்ள ஒரு 2-3 டேரக்டர்ஸ் எனக்கு படம் பார்த்துட்டு அப்போ ஃபோன் பண்ணாங்க. அப்போ அவங்களே சொன்னாங்க, இது எப்படி எடுத்தீங்க? நான் அந்த படத்தில் எங்கேயுமே ஐ லவ் யூனோ, நான் உன்னை காதலிக்கிறேனோ, எனக்கு அவளை பிடிச்சிருக்கணும் நான் சொல்லவே இல்லை. இந்த காட்சிகள் மூலமாகவே அது உணரப்பட்டது. எல்லாரும் என்னை ஆட்டோகிராஃப் பார்த்து எடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறாங்க சார், எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் சார்னாரு. நான் சொன்னேன், அப்போ இல்லை புத்திரன், அது இல்லை, இது வேற படம், அது வேற படம். அது என்ன மூடில் படம் போகுதோ அதே மூடில் உட்காந்துருப்பான் சார் 500 பேரும். அவன் சிரிச்சா சிரிப்பான், கைத்தட்டினா கைத்தட்டுவான், அழுதா அழுவான். அதுதான் நல்லா ஓடுன எல்லா படங்களோட மேஜிக்குமே. படங்கள் என்ன மூடில் இருக்கோ அதே மூடுக்கு ஆடியன்ஸை மாத்துறது தான் அந்த மேஜிக். சரிங்க சார், வணக்கம். என்னோட ஃபேவரட் பார்ட் ஆட்டோகிராஃபில் அந்த ஒரு போர்ஷனுக்கு வந்துடும், ஃப்ரெண்டு. வாங்க. இங்கே வந்துட்டு சென்னையில் வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. அது பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு பாயிண்ட் இருந்தது சார். ஒரு சீன் தான். அப்போ சுந்தர பற்றி திவ்யா வந்து செந்தில்கிட்ட சொல்லும்போது ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிருப்ப நீ, அதான பொம்பளை மனசு அப்படின்னு சொல்லிடுவோம். அரைவாங்க சார், ஒரிஜினல் ரெடியா? அது ஒரிஜினல் ரியலா அடிச்சது. ஓகே, அது எப்படி சார் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க? ரியலா அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்களா? இல்லை, நான் சொன்னேன் நீங்கள் ரியலா தோணுச்சுன்னா அடிச்சிருங்க, அது வந்து அப்பதான் அது இயல்பா இருக்கும் அப்படின்னு. அதை அவங்க பண்ணாங்க. அது இன்னும் ஒரு அடி தானே, அது வாங்குறதுக்கு என்ன யோசிக்க. ஸோ ஒரு நீண்ட சந்திப்பு ஒன்று இருந்தது இதுக்கு முன்னாடி. ஐ திங்க் ஆட்டோகிராஃப் மறுபடியும் ஒரு ரீரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சந்திப்பு ஒன்று இருந்தது. அந்த சந்திப்புலேயே தெரிஞ்சு இது வரணும், வேறு மாதிரிலாம் நான் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சில டியூரேஷன்லாம் கம்மி பண்ணி நான் பண்ணி வச்சுருக்கேன்லாம் சொன்னீங்க. அது என்னென்னு கேட்டால் சொல்ல மாட்டேனீங்க, நான் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அண்ட் அப்போயும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்தது சார். அண்ட் அந்த எக்ஸைட்மெண்ட்டு எனக்கு அதை விட தாண்டி எங்கே தெரிஞ்சுதுன்னா அந்த ரீயூனியனில் இன்னும் பயங்கரமாக பிரதிபலிச்சுது. ஸோ 21 வருஷம் கழிச்சு ஒரு காவியம் அகெயின். ஸோ ஃபஸ்ட் அந்த ஃபீல் எப்படி? அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டீங்க, பட் நான் வேர்ட்ஸாக கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். இல்லை, அது ஃபீல் அப்படின்றத விட எனக்கு இப்போவும் அந்த என்ன உணர்வுகள் மறுபடியும் ஆடியன்ஸ்லேருந்து கிடைக்க போகுது. அவங்க இதை இப்போ உள்ள ஜென்ரேஷனோட சேர்த்து பார்க்கும்போது திரையரங்கத்துக்குள்ளே என்ன மாதிரியான ஃபீல் இருக்கும் அப்படின்றது தான் எனக்கு மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. ஓகே, நம்ம சொல்லிட்டோம் 20 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி. இது முன்னாடி எல்லாராலையும் பெரிய பாராட்டப்பட்ட ஒரு படம். ஆனால் இப்போ யாருமே பாராட்டலை, யாருமே வரலை, பார்க்கறதுக்கு ஆகலே. ஏன்னா இப்போ நிறைய ரீரிலீஸ் படங்கள் வருது, ஆனால் எல்லா படங்களுக்கும் ஒரே மாதிரியான வரவேற்புகள் கிடைச்சிறது இல்லை. அதனால் எனக்குள்ள ஒரு சின்ன பயமும் இருக்குது. பயமும் இருக்குது. ஆனால் அந்த பயத்தை சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மக்கள். இருக்காங்க சார், 90s கிட்ஸு அதையும் தாண்டிலாம் இருக்காங்க. ஏன்னா மேபி குழந்தையோடலாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. என்னன்னா இப்போ எல்லாருமே இப்போ நீங்கள் அன்னைக்கு 2004 படம் பார்க்கும்போது வேறு ஆப்ஷன் இல்லை. ஆமாம், அதனால் நீங்கள் முதல் நாள் 2வது நாள் தாண்டினா கூட 1 வாரம் கழிச்சு கூட கூட்டம் ஏறிச்சு. இப்போ இருக்கிற சூழல் அப்படி இல்லை. திரையரங்கத்தில் வந்து அந்த முதல் 3 நாள் ஃபுல்லு காமிச்சோம்னா தான் அடுத்து நிற்கும் படம். புரியுது. அப்போ இந்த மக்கள் வந்து ஆட்டோகிராஃப் தானே நம்ம போய் பார்த்துக்கலாம்னு நின்றக்கூடாது. ஒரு வெள்ளி சனி ஞாயிறில் ஓரளவு ஒரு 50% கூட்டிட்டாங்கன்னாலும் அந்த படம் நின்றோம். ஓகே, ஸோ அது எல்லோரும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நம்ம வாட்டுக்கு என்னமோ எல்லார் படமும் ரிலீஸ் ஆகுது, என்னமோ நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணுறோமே, மக்கள் என்ன செய்ய போகிறாங்கன்னு ஒரு பயம் இருக்குது. ஐ திங்க் அந்த பயம் தாண்டி எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, இது எப்படி ரிசீவ் பண்ணிக்க போகிறாங்க இந்த ஜென்ரேஷன் அப்படிங்கிறது. அது உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணிக்குவாங்க. இந்த ஜென்ரேஷன் மேலே எனக்கு டவுட்டே கிடையாது. ஏன்னா அவனுக்கு இந்த படம் பிடிக்கும். ஓகே, அவன் நம்ம படத்தில் என்ன சொல்லியிருக்கோமோ அதை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கான். புரியுதா? அதனால அந்த காலகாலமாக இருக்கிறது தான் அவன் தான் இப்போ அதை முன்னாடி கையில் நிறைய எடுத்துக்கிட்டான். சரி, இது இல்லாட்டி என்ன, இன்னொன்று அப்படி போய்க்கலாம், கடந்து போகலாம்ன்றது ஒரு அழகான பக்குவம். அதை அவன் இப்போ எடுத்துக்கிட்டான். ஆனால் அவனுக்கு வந்து இன்னும் இதில் என்ன தெரியல அப்படின்றது மட்டும்தான் இந்த படம் சொல்லிக் கொடுக்க போகுது.
அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிற அவ்வளவுதான். அந்த மேட்டர் மட்டும் தான். எனக்கு படம் ஒன்று இருக்குது சார், படம் எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. இது ரியூனியன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. எல்லாரும் என்ன பேச போகிறாங்க, ஓகே வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்கன்னு நினச்சேன். எனக்கு அதில் முக்கியமான ஸ்பீச்சஸ்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் சார். எஸ்பெஷலி உமாபதியோட ஸ்பீச்லாம் நான் வந்து அவரோட ஸ்பீச்சில் தெரிச்சேன், என்னங்க இப்படிலாம் இருந்திருக்கா ஸ்பாட் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் அங்கே கிடைக்கிற பொருளை வச்சு ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூவாக கொஞ்சம் வந்து பெருசாக கட்டணும், அதே நேரம் ரொம்ப போயிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் அந்த எடுத்த விதத்தை அவர் உமாபதி அவர்கள் சொல்லும்போது அது ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு அந்த நாஸ்டாலஜி மெமரி வேணும்னு தோணுது. எடுத்த மெமரிஸ் தான் இருக்கு. எஸ்பெஷலி இதுவாகவே கேட்குறேன். இப்போ மோஸ்ட்லி நீங்கள் எல்லா செக்மெண்ட்ஸ்லையும் இருப்பீங்க, காலேஜ் செக்மெண்ட்ஸில் இருப்பீங்க, நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி நீங்கள் டைரக்ட் பண்ணி அது ஒன்று இருக்கும். பட் நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்கிறது எனக்கு ஸ்கூல் போர்ஷனில் சொல்ல முடியுமா? ஏன்னா அதில் உங்கள் அப்பியரன்ஸ் கிடையாது, உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் இருக்கும், அதுவும் பேக்ரவுண்டில் தான் இருக்கும். நம்ம பேக்ரவுண்ட் வந்து பண்ணும்போது நீங்கள் அந்த ஸ்கூல் போர்ஷன் எடுக்கும்போது எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க எனக்கு சொல்ல முடியுமா? இல்லை, ஸ்கூல் போர்ஷன் வந்து எனக்கு திரும்ப வந்து நான் படித்த காலத்தை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி தானே இருந்துச்சு. ஆமாம், எனக்கு அந்த என்ஜாய்மெண்ட் தான் ரொம்ப அழகானது. அது உங்கள் ஏன்னா எனக்கு என்னோட ஸ்கூல் இல்லை, திண்டுக்கல்ல வேற ஸ்கூலில் எடுத்தது. ஆனால் என் ஸ்கூலில் எனக்கு நடந்த நிகழ்வு எல்லாமே அதுக்குள்ளே இருந்தது. அப்போ நான் இங்கே என்னோட குட்டி சேர்ன்னு நான் பார்க்க முடிஞ்சது. அப்போ தான் அது அவ்வளோ உயிரோட்டமாக வர முடியும். பாடி லாங்குவேஜ் எனக்கு பார்க்க. ஆமாம், அந்த அவனுக்கு நான் தான் சொல்லிக் கொடுப்பேன். இப்போ நான் வந்து உட்காந்து பார்க்குறான் அப்படின்னா நான் போய் உட்காந்து இப்படி பாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அந்த பையன் உட்காந்து அப்படியே பார்ப்பான். அப்போ என்னோட பாடி லாங்குவேஜை நான் அவனுக்குள்ளே கடத்தணும், நான் எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பேன்றதை. அப்புறம் என்னோட வாத்தியார், என்னோட டீச்சர்ஸ் அவங்களும் எனக்கு அப்போவே இங்கே கண்ணு முன்னாடி தெரிஞ்சாங்க. ஓகே, அதனால எனக்கு ஸ்கூல் போர்ஷன் வந்து ஆக்சுவலி ரொம்ப லவ்வபுளான போர்ஷன் கூட. எனக்கு நான் ஏன் ஸ்பெஷலாக கேட்டேன்னா, அந்த லாஸ்ட் அந்த செந்தில் மல்லிகா மீட் ஒன்று இருக்கும். ஆமாம், அதில் அழுகிற போது ஒன்று தேஞ்சிட்டு தேஞ்சு போவேன் அழுவாரு அப்படிமா. மூக்க சிந்துறதுல கூட இப்படி உறிஞ்சி சிந்துறது, அதுவும் உங்களோட. ஆமாம், எல்லாமே கம்ப்ளீட். அது முழு அந்த பையனுக்கு வந்து நடிப்புனா என்னன்னே தெரியாது. ஓகே, ஏன்னா அவன் பாவம் சேலத்தில் எங்கேயோ படிச்சுக்கிட்டு இருந்த பையன். அவன் என் உருவத்தில் இருந்தான்றதுக்காக நான் அவனை கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு சொல்லி அவன் முதல்ல நடிக்க மாட்டேன்னு சொன்னான். அப்புறம் அதை வந்து பேசி கீசி கரெக்ட் பண்ணி அவனை வச்சு நடிக்க வச்சு, அப்புறம் அவனுக்கு சில நேரம் நடிப்பு வரல, அப்புறம் கழுத்தை பிடிச்சி தொண்டையை பிடிச்சி நடிக்க வச்சோம். வேற வழி இல்லை, அவன் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் அவன் நடித்தான். அது வந்து பெரிய பேரை கொடுத்துச்சு எனக்கு. அது நிறைய பேருக்கு வந்து அந்த தோற்றம் வந்து நான் தான் பழைய தோற்றம் தான் நினைக்கிற மாதிரி ஆச்சு அது. ஆமாம், அதில் எஸ்பெஷலி மூமெண்ட்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணதான், அந்த மீச மூமெண்ட்டாக இருக்கட்டும். ஆமாம் ஆமாம், அந்த அந்த கொட்டாங்குச்சி அந்த மூமெண்ட்டை வச்சுக்கிறது, அந்த மூமெண்ட்ல ரொம்ப அழகாக இருந்தது சார். அந்த ரைட்டிங் ப்ராசஸ் எப்படி நீங்கள் சின்ன வயசுல பார்த்து பழகிருந்தேன் சார்? எல்லாமே 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 என்னோடது தான். நான் மீசை வச்சது, எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், மீசை வச்சிருவாரு, ரேசர் 1-2 முடி வெள்ளையாக இருக்கும், அதை தீக்குச்சி இருக்குல்ல, தீக்குச்சியை பொருத்தி ஊதி விட்டு கொஞ்சம் கறி இருக்கும்ல, அதை போடுவார். அதனால அவருக்கு என்னன்னா, அவருக்கு இன்னும் நம்ம நரைக்கலை, நம்ம என்ன இளமையாக காமிக்கிறதுக்கு. அப்போ நான் மீசை வச்சேன்னு ஒரு இப்படி முறைச்சி பார்க்குறேன், என்ன மீசை வச்சுருக்கேன் அப்படின்னு. ஸோ அப்பாக்களுக்கு மகன் மீசை வைக்கிறது ஒரு பெரிய வில்லத்தனத்தை ஏற்படுத்தும். அதைத்தான் அதில் நான் கிரியேட் பண்ணேன். எனக்கு ஒரு சின்ன வயசு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பா சொன்னதில்லை, எங்கள் அம்மா எனக்கு பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த காலேஜ் போர்ஷன்ஸில் வரும்போது அதில் கொஞ்சம் ஆக்ஷன்ஸும் இருக்கும். ஆமாம், லவ் வந்து இதை விட மெச்சூர்டான ஒன்று இருக்கும். ஆமாம், அது வந்து கொஞ்சம் காமமும் அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அது பக்குவப்படும், எல்லாமே மாறும். நம்மளோட ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்குது. 10th வந்து நம்ம இன்னசென்ட்டாக இருப்போம். 10th நமக்கு நம்ம மேலே அன்பு காட்டுற, பாசம் காட்டுற ஒரு பிள்ளைய ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். அது காதல் கிடையாது. அதுதான், அது காதல் இல்லை. அதுக்கு பேர் காதல்னு சொல்லக்கூடாது. ஆனால் அது காதல், முதல் காதல் அதுதான். அதை வந்து நம்ம ஒருத்தர் மேலே ஒரு ஆண் ஒரு பெண் மேலே வைக்கிற முதல் அன்பை நம்ம வந்து அது என்னன்னு தெரியாத ஒரு அன்பை, ஆனால் அதுதான் அவங்களுக்கே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அது அழகான காதல். அந்த காலேஜ் போர்ஷன்ஸ் வரும்போது அது டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு சார். பிகாஸ் அது வாட்டர் ஃப்ளோட்டிங்கில் எடுக்கணும். காலேஜில் ஒரு சில போர்ஷன்ஸ் இருக்குது. எவ்வளோ இதை வந்து அந்த காலேஜ் போர்ஷன்ஸை வந்து கேரளாவில் உள்ள ஒரு 2-3 டைரக்டர்ஸ் எனக்கு படம் பார்த்துட்டு அப்போ ஃபோன் பண்ணாங்க. அப்போ அவங்களே சொன்னாங்க, இது எப்படி எடுத்தீங்க, ஓகே இது ஆச்சரியமாக இருக்குது, நாங்களே எங்களோட குட்டநாடை வந்து இப்படி காமிக்க, அதுக்கு பேர் குட்டநாடுன்னு சொல்லுவாங்க ஏரியா, குட்டநாடை இப்படி காமிக்கவே இல்லை இந்த படத்துலையும். போட்டு ஓட்டுறதெல்லாம் ஒரு லாங் ஷாட்டில் தான் இருக்கும், ஒரு ஒயிட் ஷாட்டில் வச்சு சேஃப்டி ஷாட்னு வச்சுக்கிடுவோம். பெரும்பாலும் இவ்வளவு ஷாட்டு இவ்வளவு போட்டில் நாங்கள் எடுத்ததே கிடையாது. அப்போ நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னா அதை எடுக்கிறது கஷ்டம். ஏன்னா பேலன்சிங் இருக்காது, தண்ணியில் மிதக்கிறது, அப்புறம் அந்த ஈக்குவலாக போகணும். 2 போட்டுக்கு ஈக்குவலாகலாம் பண்ண முடியாது. இதுக்கு நாங்கள் பழகுறதுக்கு, நாங்கள் அதை எப்படி எடுக்கணும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 3 நாள் ஆச்சு. நீங்கள் அது ஒரே ஷாட்டில் வச்சுட்டு நீங்கள் டைலாக பேசினா பரவாயில்ல, இங்கே பேசுனா ஃப்ரண்டல் இருக்கும், ஃப்ரண்டல் பேசுனா மாற்றி இருக்கும், சஜஷன்ஸ் வரும். ஆமாம், அப்புறம் முன்னாடி வரணும், அப்புறம் மூவ் ஆகும்போது 2 போட்டு ஒரே ஈக்குவலாக மூவ் ஆகாது. இது வேற மூவில் போய் இது கேமராமேன் தள்ளாடுவார், ஏங்க மெதுவாக ஓட்டுங்க பாரு, ஏங்க நீங்கள் போங்கங்க அப்படிம்பாரு.
கேமராவுக்கும் அதுக்கு சிங்க் இருக்காது. ஓகே. அப்புறம் அந்த சிங்கர்னைஸ் பண்ணுறதுக்கு செலவானா ஒரு போட்டுக்கு அப்போவே வந்து ஒரு நாளைக்கு 8000 ரூபா. அப்போ அந்த வல்லம்னு சொல்லுவான் அந்த கை வல்லம். ஆமாம் ஆமாம். அதுக்கு 8000 ரூபா ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு போட்டுக்கு பதிலாக நாங்கள் 3 போட் எடுக்கிறோம். 3 போட் எடுத்து அந்த 3 போட்டையும் ஒரே பலகையில் கட்டுறோம். ஒரே பலகையில் கட்டிட்டு இந்த 3 போட்டையும் ஒன்றா இயக்கிறது மாதிரி இன்ஜின்ஸ் ரெடி பண்ணுறோம். ஓகே. அதை ரெடி பண்ணிவிட்டு இந்த ஆர்டிஸ்ட்டு உட்கார்றதுக்கெல்லாம் பொசிஷன் வேணும்னு சொல்லிட்டு பலகை போடுறோம். அந்த பலகைக்கு மேலே ஆர்டிஸ்ட்டை உட்கார வைக்கிறோம். அப்போ ஆர்டிஸ்ட் அந்த போட்டில் இருக்காங்க, நடுவில் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இந்த பக்கம் கேமரா இருக்கும். ஸோ 2க்கு பக்கமான சஜஷன் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் லெங்காக போகும், பேலன்சிங்காக போகும். அப்புறம் கேமரா அந்த பக்கம் போயிடும், ஆர்டிஸ்ட் மாறணும். ஆர்டிஸ்ட் மாதிரி இந்த பக்கம் வந்து கவுண்டர் செஷன்ஸ் எடுக்கணும். ஓகே. ஸோ இப்படி இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 நாள் ஆச்சு. இல்லை அதில் எப்படி அந்த போய் தண்ணிக்குள்ளே உளுந்து ஒரு சின்ன இது மாதிரி ஃபைட்லாம் பண்ணுவோம். ஆமாம், அதை இழுத்து விட்டது ரீலா. ஓகே. நீங்களும் உண்மையாக உள்ளே உள்ள எனக்கு நீச்சல் தெரியும், அதனால பயம் கிடையாது. ஓகே. ஆனால் அதுவும் அதே மாதிரி பேலன்சிங் அதே மாதிரி அது நிற்க வச்சாச்சு ஒரு இடத்துல, நிற்க வச்சு எடுத்தாச்சு. ஓகே. ஆனால் நான் இந்த காலேஜ் பொசிஷன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார். அதனால கேட்டேன். பிகாஸ் அது சம் பாயிண்ட்ல சேம் எல்லார் லைஃப்பும் ஒரே மாதிரி காலேஜ், சம் பாயிண்ட்ல அந்த எமோஷனாக அது வந்து அது கடத்துனது கனெக்ட் ஆயிடும். எஸ், எஸ்பெஷலி அந்த லவ். இன்னொன்று அதில் வந்து நமக்கு பெரிய இன்ட்ரெஸ்டிங் கிரியேட் பண்ண இடம் எதுன்னா, ஹீரோயினுக்கு வந்து வேற ஒரு லாங்குவேஜ் மொழி, அந்த மொழி நமக்கு தெரியாது, நம்ம மொழி அவளுக்கு தெரியாது. இது ஆடியன்ஸுக்கு ஒரு ரொம்ப கியூரியாசிட்டி ஏற்படுத்துகிற ஒரு பாயிண்ட் ஆயிடுச்சு. எங்கடா இவன் சொல்லுவான், முதல்ல ஆடியன்ஸுக்கே செந்தில் மாதிரி அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரியாத நிலை. இன்றைக்கெல்லாம் வந்து சப்டைட்டில் போட்டிருப்போம். அன்னைக்கு சப்டைட்டில் போடுறதுக்கான ஐடியா வந்துச்சு, ஆனால் நான் போடக்கூடாதுன்ட்டேன். ஏன்னா எமோஷன்ஸ் எனக்கு ஏற்படுற அதே உணர்வு அவனுக்கு இருக்கட்டும், அவள் தமிழ் பேசி வரும்பொழுது அவங்க புரிஞ்சுக்கிட்டோம். அது வரைக்கும் இவனும் வெயிட் பண்ணட்டும்னு நினச்சேன், அதை வெயிட் பண்ண வச்சேன். சூப்பர் சார். ஆனால் அது அழகாக வந்து அந்த மூக்குத்தியில் கடத்திட்டீங்க, மூக்குத்திலையும் கடத்திட்டீங்க, அந்த சேலையில் கடத்தி, அந்த ஆப்பிளில் கடத்தி, அந்த மூக்குத்தியில் கடத்தி, அந்த காதலை சொல்லியாச்சு. அந்த ட்ரைபல் ஆப்ஷன் எப்படி சார் யோசிச்சிங்க? ஆமாம், அது ஒரு ஃபன்னான ஒரு இதுதான். அது ஒன்று அப்படி ஒன்று பண்ணால் எல்லோரும் டக்குன்னு என்ஜாய் பண்ணிடுவாங்க. திடீர்னு ஒரு ஆதாம் ஏவாளா இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆதாம் ஏவாள், அந்த சடமுடி, அந்த அந்த லுக்கு, இது எல்லாமே ஆடியன்ஸை குபீர்னு சிரிப்பு வர வைக்கும். அப்புறம் அதில் ஒரு நல்ல டைலாக் இருக்கும், சாப்பிட்டுட்டு தமிழ் பேசு அப்படிம்போம். ஏன்னா அதுதான் என்னோட மூத்த மொழின்னு சொல்ல வைக்கிறதுக்கான அடையாளம். அதாவது நான் அதை வந்து மைனூட்டாக தான் ஹேண்டில் பண்ணேன். ஆனால் எல்லா மொழியோட மூத்த மொழி நம்ம மொழி தானே. அதனால நீ மலையாளம் பேசினா எனக்கு என்ன, ஏன் மொழி தான் மூத்த மொழி, பழகு அப்படின்னு சொல்கிறது தான் அதோட. இல்லை அது வந்தோடனே டக்குன்னு ஒரு இது சிரிப்பு, அது சிரிப்பு வந்து நோட் பண்ணுது. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இது நாஸ்டாலஜியா வருது. ஏன்னா அப்போ எனக்கு ஆட்டோகிராஃப் ஓகே, ஒரு படம் அப்படிங்கிறது தெரியும். எங்கள் அப்பா முன்னாடி இந்த சைக்கிளில் கூடை உட்கார கட்டி வச்சுட்டு, இப்போ இவ்வளோ பார்த்து பழகினதுக்கான ரீசன் அவர் தான். கூட உட்கார வச்சு நான் அப்படியே கூட்டு போவார், உட்கார வச்சுருவார் சீட்டில், என்னன்னு தெரியாது, நான் பார்த்துட்டே இருப்போம். இப்போ நீங்கள் சொல்கிற அந்த சீனு எனக்கு டக்குன்னு ஒரு அதில் வந்து ஆப்பிள்ன்ற ஒன்றை கொடுக்கும்போது, ஆப்பிள்னோன்னா நமக்கு ஞாபகம் வருது ஆதாம் ஏவாள். ஸோ அந்த ஆப்பிளையும் ஆதாம் ஏவாளையும் கனெக்ட் பண்ணோம்னா லவ் கன்வே ஆகிரும். நான் அந்த படத்தில் எங்கேயுமே ஐ லவ் யூனோ, நான் உன்னை காதலிக்கிறேனோ, எனக்கு அவளை பிடிச்சிருக்கணும் நான் சொல்லவே இல்லை. ஓகே. இந்த காட்சிகள் மூலமாகவே அது உணர்த்தப்பட்டது. ஓகே. நான் அதோட கண்டினியூஷன் அந்த பிரேக்கப் இதில் வந்து நீங்கள் அது எடுக்கிற முடிவுகளை தண்ணி அடிச்சுட்டு அது ஒரு போகிறா அப்படின்னு அப்போ ஒரு மோட்டிவேஷன் ஒன்று கொடுக்குறாரு, அப்படி கடந்து வர்றது ஒன்று இருக்குல்ல, அது அப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் யோசிச்சுங்க. ஏன்னா அது இயல்பாகவே அப்படி தான் இருக்கும். அது இயல்பு தானே, நம்ம எப்படி எடுக்கணுமோ அப்படி தான் எடுக்கணும். ஏன்னா இந்த கதையே வந்து இயல்பான வாழ்க்கையில் எல்லாருக்கும் நடக்கிற நிகழ்வுகளை காமிக்கும் போது தான் இதை நம்பகத்தன்மையாகும். அப்படி நம்பகத்தன்மையாகும் போது தான் அவன் முடிவு பண்ணுவான், ஓ இதை தாண்டி நமக்கு நிறைய இருக்குன்றதை அவன் நம்புவான். அதை நான் ஜோடிக்க விரும்பலை. அதனால தான் இங்கே வந்து ஒரு பாடல் கூட முன்னாடி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம், மீசை வச்ச பேராண்டி நீ மீசை வச்சேன்னு ஒரு பாட்டு இருந்துச்சு. அந்த பாடல் வந்தால் அது கொஞ்சம் சினிமாவாகுதுன்னு அதை தூக்கிட்டோம். ஓகே. எடுத்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஆனால் ஷூட் பண்ணணும்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் அது இடறிச்சு. அது திருப்பி வந்து ஒரு சினிமாவில் ஹீரோ பாடுற மாதிரி ஒரு பாட்டாயிருச்சு. அதனால அது வேணான்னு தூக்கிட்டோம். ஓகே. இல்லை நான் அடுத்த ஒரு இதுக்கு நான் போகிறது, அது சீரியட் உண்மையா சார் ரியலாக வச்சுட்டீங்க? ரியலாக எப்படி சொல்ல முடியும்? அது எமோஷனாக கடத்திட்டீங்க, அது ரியலா. ஏன்னா நீங்கள் உள்ள குதிச்சது ரியல்ட்டீங்க. ஆமாம் சரி, ஓகே. அந்த ஃபீலை கடத்தணும் அப்படிங்கிறத ரியலாக வச்சுட்டு போகிறோங்கிறதுக்கு. ஆனால் அது ரியல் ஃபீலை கிரியேட் பண்ணிடுச்சு. என்னோட கைப்போக்கும், ஷர்ட்டு கிரியேட் பண்ணவனோட கைப்போக்கும், உள்ள மேக்கப் பண்ணவனோட கைப்போக்கும் எல்லாம் சேர்ந்து கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு அழகான இன்சிடென்ட். அதில் அது நீங்கள் சொன்ன அந்த சீரட் உண்மையாக வச்சிங்களான்னு கேட்டிங்கல்ல, இதை தான் என் பொண்ணு கேட்டுச்சு. ஓகே. என் பொண்ணு என்ன பண்ணிச்சு, படம் பார்த்துட்டு போகும்போது, அப்போ சின்ன பொண்ணு, என் மடியில் தான் உட்காந்து வந்துச்சு. போகும்போது வண்டி போய்கிட்டே இருக்குது, வீட்டில் பின்னாடி என் பெரிய பொண்ணு, ஒய்ஃபு, அம்மா எல்லாம் அந்த படத்தை பற்றி பேசிட்டு வராங்க. இது மட்டும் பேசாமல் வருது. பேசாமல் வந்துக்கிட்டே இருந்து கொஞ்ச நேரத்தில் மெதுவாக கையை அப்படி உள்ளே விட்டுச்சு. உள்ளே விட்டு இங்கே தடவி பார்த்துச்சு, இருக்கா அந்த தழும்பு இருக்கான்னு
தடவி பார்த்து என்ன பாப்பா அப்படின்னு, ஏன்பா இன்னொரு பொண்ணுக்காலாம் போய் சுட்டுக்கிறீங்க நீங்கள் என்னச்சு. அதுதான் அந்த அந்த எமோஷன், அந்த ரியல் எமோஷனை கடத்தினது. ஓகே. இப்போ நான் அப்படியே படம் வாயிலாவே நான் கேட்டுட்டு இருக்கேன். அடுத்த சாப்டர் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சாப்டர். அதுக்கு போகிறது மட்டும் நான் ஒரு இது கேட்கணும் சார். ஏன்னா இப்போ அந்த ஆட்டோகிராஃப் அப்படின்னாவே டப்புன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வருது, ஓகே நல்ல படம் அப்படிங்கிறது. பட் அதோட ஒரு 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 விசிட்டிங் கார்டாக ஒன்று இருந்தது வந்து ஞாபகம் வருது, அந்த சாங் அது இருந்துச்சு. எனக்கு என்னன்னா ஒரு 3 மைண்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் பரத்வாஜர், சபேஷ் முரளி அவங்க ஒரு ஒரு பேட்டர்னு. இப்போ 3 பேருமே ஒரே இதை யோசிச்சு நீங்கள் ஒரு கதை யோசிச்சிட்டீங்க, அதை பரத்வாஜர்கிட்ட சொல்லிட்டீங்க, அவர் எமோஷனை பிடிச்சி அவர் சாங் பண்ணிட்டாரு, சூப்பர் பயங்கரம். எல்லா சாங்குமே அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றா நகர்ந்துருச்சு. ஆனால் ரீரெக்கார்டிங்கில் வரும்போது இன்கேஸ் ஒரே மியூசிக் டைரக்டராக இருந்தால் அந்த எமோஷனை பயங்கரமாக பிடிச்சி பண்ணியிருப்பாரு. மேபி இதே மாதிரியான ஒரு வேல்யூ வந்திருக்கும். ஆனால் இதே எமோஷனை இன்னொருத்தட்ட சொல்லி அதை நீங்கள் பிஜிஎம்மும் வாங்கியிருக்கீங்க, அதுவும் சேம் எமோஷனை கடத்துச்சு. எனக்கு இந்த மேட்சுக்கு எப்படி சார் ஒர்க் ஆச்சு? அது எப்படி முடிவு பண்ணீங்க? இது இவங்க பட்டும் இது இதோட முழு கிரெடிட் 100க்கு 5000% கிரெடிட் வந்து சபேஷ் முரளி தான் சரி. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு அனுபவம். பரத்வாஜ் சார் வந்து குறைவாக படம் பண்ணியிருப்பார், குறைவாக மியூசிக் போட்டிருப்பார். அப்போ அவர்கிட்ட நான் ரீரெக்கார்டிங் மியூசிக் வாங்கினது கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். ஓகே. அவங்க வந்து ராஜ்குமார் சார்லேருந்து, ராஜா சார்லேருந்து, ரகுமான் சார் வரைக்கும் உள்ள படங்களுக்கெல்லாம் ரீரெக்கார்டிங் பண்ணதுனால ஒரு ரீலை பார்த்த உடனே இதுக்கு என்ன ரீரெக்கார்டிங் வேணுன்றதை அவங்களால முடிவு பண்ணதுக்கு ரொம்ப ஃபியூ செகண்ட்ஸ் தான். ஓகே. அப்படி ரீலை பார்ப்பாங்க, பாட்டு ஓகே சார்னு உட்காந்து எழுத ஆரம்பிப்பாங்க. முரளி சார் தான் எழுதுவார், சபேஷனே சொல்லுவார், முரளி சார் எழுதுவார். அப்படியே வரிசையாக எழுதிக்கிட்டே வருவாங்க சீக்வன்ஸில். என்னென்ன அவங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்னே தெரியாது. நம்ம வந்து ஒரு ரீலை 1000 முறை பார்த்துருப்போம், மூவியாலையும் இல்லை ஸ்க்ரீன் பேக்லையும் பார்த்துருப்போம். ஆனால் அவங்க ஒரு வாரி தான் பார்ப்பாங்க. ஒரு முறை பார்க்கும்போது அவங்க மென்டலி வந்து அதை அந்த கேப்சர் ஃப்ரேம் கேப்சருக்கு பழகிருக்கும். அவங்களோட மைண்டு இதுக்கடுத்து இதுக்கடுத்துன்னு போயிருக்கும். அப்போ அவங்க இங்கே நோட் பண்ணிடுவாங்க. அப்போல்லாம் மார்க் போடணும் மியூசிக்கில். அந்த நெகட்டிவ் போய் பாசிட்டிவ் இருக்கும், அதில் போய் மார்க் போடணும். இந்த சீனில் இங்கே ஆரம்பிக்கணும். அப்போ அந்த தியேட்டரில் அந்த படம் ஓடும்போது அந்த மார்க் வந்தோன்னே ஆரம்பிப்பாங்க. டங்க 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 டங்க. அது ஒரு பெரிய மேஜிக். ரீரெக்கார்டிங் பார்க்கும்போது எனக்குலாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா படம் சைலண்ட்டாக ஒரு வெறும் டயலாக் மட்டும் இருக்கும். அந்த டயலாக் மட்டும் இருக்க இடத்துல முதல்ல தான் வரும்போதில் நமக்கு அப்படியே கூஸ்பம்ஸ் வரும். அதுதான் நிஜமாக சினிமாவை நம்மக்கிட்ட கடத்தும். ரீரெக்கார்டிங்கோட பார்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட ரீரெக்கார்டிங் பண்ணுறதுக்கான அந்த அவ்வளோ இது கிடையாது. ஆனால் இவங்க அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க. அது இன்னும் சொல்ல மாட்டீங்க, நம்ப மாட்டீங்க. நீங்கள் அந்த அந்த ரீரெக்கார்டிங் வெறும் 5 நாளில் பண்ணது. ஹோல் மூவி வெறும் 5 நாள். ஒரு நாளைக்கு 2 ரீல் சார். இது சாதாரணமாக இருந்தால் ஐ மீன் ஒரு ஒரு கதையோட்டம் இல்லை, அப்படி நார்மலாக இருந்தால் ஒரு மாசிவருக்கு எலிவேஷன் பண்ணுறதா இருந்தாலே ஓகே. பட் இது எமோஷனை கடத்தணும், அதை 5 நாளுக்குறீங்க. புதுசு வேறு. ஆமாம். அது வந்து ஏற்கனவே இருந்த மியூசிக்கை பார்த்து வாதிச்சது இல்லை. இந்த காட்சி புதுசு, சீக்வன்ஸ் புதுசு. இதில் உள்ள பிகினிங் எண்டு எங்கேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் ஆகும் ஒவ்வொருத்தருக்கும். இன்றைக்கி உள்ளவங்களுக்கு நீங்கள் சீன் கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துல மியூசிக் ஆரம்பிக்கிறதுன்றதுக்கே குழம்புவான். நம்மகிட்ட கேட்பான், சார் இங்கே சார் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. ஆனால் அவங்க அதை 5 நாளில் பண்ணி முடித்தாங்க சார். 4 காலகட்டங்கள் சார். அது எப்படி அந்த காலகட்டத்தோட வேரியேஷன்லாம் அவங்க டிசைட் பண்ணாங்க. ஓகே. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்போ அவங்க எவ்வளோ பெரிய திறமைசாலிகள்னால் அதனால தான் சபேஷ் முரளி சார் வந்து எஸ்.ஏ. ராஜ்குமாரோட ஒர்க் பண்ணி, ராஜா சார்கிட்ட ஒர்க் பண்ணி, தேவா சார்கிட்ட ஒர்க் பண்ணி, அப்புறம் ரகுமான் சாருக்கு ஒர்க் பண்ணி, இவ்வளவு பேரை கடந்து அவங்களுக்கு இன்னும் வாங்க. இப்போவும் சபேஷ் முரளி சார் யாரோ ஒருத்தர் ரீரெக்கார்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ காரணம் என்னென்னா அவங்களுக்கு அந்த ரீரெக்கார்டிங் சென்ஸ் வந்து அவ்வளோ அபரிதமானது. பெரிய நாலேஜபிள் பர்சன்ஸ். எந்த காட்சிகளையும் அவ்வளோ சாதாரணமாக இது முடியலைன்னு சொல்லிட மாட்டாங்க. மெனக்கெடுவாங்க. மெனக்கெட்டு அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ்லாம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. வாய்ஸ் சபேஷ் அண்ணன் வாய்ஸ் அது எட்டு. எனக்கெல்லாம் ரீரெக்கார்டிங் பார்க்க பயமா, என்ன வாய்ஸ், அந்த அந்த சோகத்தையும் அந்த நெஞ்சை பிழிச்சு எடுக்கிற அந்த இடத்தையும் அந்த வாய்ஸை தவிர வேறு எதாலையும் ஃபில்லப் பண்ண முடியாது. அதுவும் பர்டிகுலர் அவர் வாய்ஸ். வேறு யார் வாய்ஸை போடுறதோ அந்த பிச்சுக்கு கிடைக்கல. ஓகே. ட்ரை பண்ணோம். ஓகே. அப்புறம் தான் நான் சொன்னேன், இல்லைண்ணே நீங்களே பாடுங்க அப்படின்னதுக்கப்புறம் அவர் பயங்கர ஏறு. அதை தூக்கி இங்கே ரீப்ளேஸ் பண்ணிப்போம்னா திரும்ப கோபியா பார்க்கும்போது அது வரும். அதெல்லாம் இப்போ புளிஞ்சு போகிற ஒரு இடம். ஓகே. அந்த மொமெண்ட்டில் தியேட்டரில் நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணி? அது தியேட்டர்லாம் பயங்கரமாக இருக்குது சார். தியேட்டர்லாம் அப்படியே அது என்ன மூடில் படம் போகுதோ அதே மூடில் உட்காந்துருப்பா சார் 500 பேரும்.
அவன் சிரிச்சா சிரிப்பான், கைத்தட்டினா கைத்தட்டுவான், அழுதா அழுவான், அப்படியே ஸ்டன் ஆகி உட்காந்துருப்பான். ஒவ்வொரு அதுதான் நல்லா ஓடுன எல்லா படங்களோட மேஜிக்குமே, படங்கள் என்ன மூடில் இருக்கோ அதே மூடுக்கு ஆடியன்ஸை மாற்றுறது தான் அந்த மேஜிக். ஓகே, இப்போ அந்த 2 போர்ஷன்ஸ் இருக்குது சார். ஸ்கூல் போர்ஷன்ஸ், காலேஜ் போர்ஷன்ஸ் இருக்குது. இந்த போர்ஷன் எனக்கு சொல்லுங்கள் சார். ஏன்னா அதில் ஒரு அந்த லவ் ஒரு மெயின் கோராக இருக்கும். ஆனால் இதில் ரியாலிட்டி புரிய ஆரம்பிக்கும். லவ் இம்பார்ட்டன்ட் தான், பட் அதோட இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வராங்க. வேலை இல்லாததோட ஒரு மெயின் கோர் ஒன்று அதில் இருக்கும். அந்த எமோஷன் எஸ்பெஷலாக எனக்கு சரி 2 பீஸ் எனக்கு தெரியா, அது உமாபதி 2 பீஸ் எனக்கு தெரியா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் ஆட்டோகிராஃபில் இது வரைக்கும் அதிகமாக பார்த்த போர்ஷன்ஸ் அந்த ஒரு போர்ஷன்ஸ் மட்டும்தான். இந்த சென்னை லைஃப்பில் ஆரம்பிச்சிருந்து அந்த கல்யாணம் அந்த இடம் அப்படி அந்த போர்ஷன் மட்டும்தான். ஸோ அது எவ்வளோ எமோஷனலாக இருந்தது சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது? எத்தனை பேர் வந்து சொல்லியிருக்காங்க சார், நாங்கள் தான் சார் இது நாங்கள் எங்களை பார்த்தோம் சார் அப்படிங்கும்போது எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க சார்? அதாவது நான் மனசெல்லாம்னு ஒரு படம் வந்ததில்ல, அந்த டைரக்டர் சந்தோஷ், இன்னொரு அசிஸ்டன்ட் ராமராஜ்னு ஒருத்தர், அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு பாலுன்னு ஒரு அசிஸ்டன்ட். நாங்கள் எல்லாம் ஒரு ரூம்மேட்டு. ஓகே, ரூம்மேட்னா சந்தோஷ் ஒரு ரூமில் இருப்பார். நாங்கள் காலையில் அவர் ரூமுக்கு போயிடுவோம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எல்லாரும். இந்த பாரதி கண்ணம்மாவுக்கு முன்னாடி ஓகே நாங்கள் டிஸ்கஸ் ஆரம்ப காலகட்டத்தில் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுக்கு மத்தியான சாப்பாடு காசு இருக்காது. யாராவது ஒருத்தர் வந்து எங்கேயோ ஒருத்தர் வந்து ஒரு 2 ரூபா வாங்குவோம். ஓகே, ஒரு 2 ரூபாய்க்கு ஒரு பிரெட்டு பாக்கெட் வாங்கிடுவோம். பிரெட் பாக்கெட். அப்புறம் அப்போலாம் 15 பைசா 20 பைசா தான் ஊறுகாய். 4 பாக்கெட்டை வாங்குவோம். அதான் உமாபதி சொல்லியிருந்தேன். 4 பாக்கெட்டை வாங்கி அந்த பிரெட்டை கட் பண்ணி அதில் ஊறுகாயை தடவி ஆளுக்கு 2 பீஸ் சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா 2 ரூபாயும் கிடைக்கல அப்படின்னா எதுக்கு ஒரு சிவன் கோவில் இருக்கும், ஒரு 4 மணிக்கு போனோம்னா தேங்காய் உடைப்பாங்க. தேங்காயை புறக்கிக்கிட்டு வருவோம். ஓகே, 4 பேர் நிற்போம். தேங்காயை அடித்து உடைச்ச உடனே ஓடி போய் புறக்கிடுவோம். தேங்காயை புறக்கிட்டு வந்து உட்காந்து பிரித்து ஆளுக்கு 4 சில்லு திம்போம். அதுதான் எங்களோட பசி ஆத்தினது நிறையா நாட்களில். அதனால் அந்த காட்சி வந்து ஊறுகாயில் பிரெட்டில் ஊறுகாய் தொட்டு திங்கிறோம்னோடனே எல்லாருக்கும் நிறைய பேர் இது முடியுமா, இது எப்படி, இது என்னது, யார் கூட அன்றைக்கி சொன்ன இதான் முத பார்க்குறேன் அப்படின்னாங்க. அதுதான் நிறைய நேரத்தில் பசியாத்திருக்கு. ஓகே, ஸோ அந்த காட்சியை வைக்கும்போது எனக்கு அது ரொம்ப நெருக்கமான காட்சியா. ஸோ அதனால் நான் உமாபதி சாப்பிடும்போது நான் சந்தோஷம் பார்க்குறேன். அவன் அப்படி தான் கேட்பானே, நீங்கள் எதாவது வீட்டில் சாப்பிட்டு வந்தீங்களா, ஒரு பீஸ் கொடுங்கண்ணே அப்படிமா. நான் ஏன்னா வீட்டிலேருந்து வருவேன். ஓகே 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 காலையில் அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க. நான் ஏதாவது வீட்டில் கஞ்சி இல்லை ஏதாவது இட்லி இப்படி போட்டு அது 2 இட்லி சாப்பிட்டு வந்திருப்பேன். இப்போ அதனால் அவன் கேட்பானே, வீட்டில் தான் நீங்கள் சாப்பிட்டீங்களா 2 பீஸ் ஏன்னா கொடுங்கண்ணே அப்படிமா. ஓகே, அதை தான் நான் அவங்ககிட்ட பார்த்தேன். ஸோ அந்த காலகட்டம் ஆனால் இப்போ இல்லை. இப்போ எங்கே இப்போ வந்து வறுமையும் இல்லை சோறு கிடைக்கல பட்னியாக கிடக்கிறன்றது ரொம்ப குறைவாக இருக்குது. அன்னைக்கு பார்த்து அந்த இளைஞர்கள் தெருவில் தெரிஞ்சவங்களாம் இன்றைக்கி காணோம். ஓகே, ஸ்னேகா மேம் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்போது அந்த இதில் இருக்கும்போது என்னோட அந்த மென்டலி ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிருந்தேன். அது சேர மட்டும் தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்னா என்ன ஏது அப்படின்லாம் கேட்கவே விரும்பல. அது எப்படி சார், பிகாஸ் அந்த சாங்கோட மூடாவே ஒவ்வொரு பூக்களுமே ரொம்ப அழுத்தமான ஒரு தாக்கம். அது ஸ்னேகா மேமோட கேரக்டர் ப்ளே பண்ணும்போது அது எப்படி சார் உங்களுக்கு தோணுச்சு இப்போ கேட்கணும் அப்படின்னு? ஸ்னேகா மேம்கிட்ட என்ன டிஸ்டர்ப்டாக இருக்கு என்ன அப்படின்னு இல்லை, எப்போவும் கலகலன்னு இருக்கிறவங்க எப்போவும் ஷூட்டிங் வந்தால் ஒரு அவங்க ஜாலியாக இருப்பாங்க, நல்லா சிரிச்சுக்கிட்டு, மற்றவங்க மாதிரி மூடியவளாம் இருக்க மாட்டாங்க. கலகலன்னு என்னப்பா பண்ணுறீங்க, இது ஏற்ற மாதிரி தான் புன்னகை. ஆமாம், அவங்ககிட்ட வந்து ரொம்ப மூடியாக நம்ம எப்போவுமே பார்க்க முடியாது. ரொம்ப ஃப்ரீயாக ஒரு பந்தா இல்லாமல் இருக்கிற ஆர்டிஸ்ட். சரி, அப்படி தான் அவங்கள வந்த ஒரு வாரம் பார்த்தேன் நான். அந்த இது ஷூட் பண்ணும்போதெல்லாம் திடீர்னு அவங்கள அந்த காட்சியில் நான் ஷூட் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்கும்போது சடனாக பார்க்கும்போது அவங்க கண்கள் கலங்கி கில்ட்ரிங் வருது. அப்படியே அந்த கண்ணீர் வடிகிறது தெரியுது. அவங்க அப்படி தொடச்சிட்டு அப்படியே பேசாமல் அவங்க கவனமும் பார்வையும் எங்கேயோ இருக்குது. ஆனால் நான் அந்த லாஸ்ட்டில் இருந்தவன் நான் திரும்பும்போது பார்த்துட்டேன். ஓகே, பார்த்துட்டு அப்புறம் என்ன இப்படி இருக்காதே ஆனால் அழுகுதே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கிட்டத்தில் போயிட்டு அந்த சேரில் பக்கத்தில் உட்காந்து, என்ன ஆச்சுப்பா எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு. இல்லையே இப்படி இருக்க மாட்டீங்களே நீங்கள், ஸ்னேகா இப்படி இருந்து நான் பார்க்கலையே, ஏதாவது மனசில் ரொம்ப பிரச்சனை இருக்கா, குழப்பம் இருக்கா, இல்லை ஏதாவது பிரச்சனைனா என்னால் முடியும்னா சொல்லுங்கள், இல்லை இப்போ ஷூட் பண்ண முடியாது, நம்ம கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு, அப்புறம் வேணால் கூட ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இல்லை ஷூட்டிங்லாம் நிப்பாட்டக்கூடாது, அதெல்லாம் எனக்காகலாம் ஷூட்டிங் கஷ்டப்பட்டு படம் பண்ணுறீங்க. அதுவும் அந்த சீக்வன்ஸ் எடுக்கிற அன்னைக்கு ஆடிட்டோரியம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு செட்டுக்கு பிளான் பண்ணிட்டோம். ஓகே,
அந்த செட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த செட்டு இந்த படத்தோட ஒட்டலை. அவர் ஆர்ட் டைரக்டர் சொன்னது வேற ஒன்று பண்ணிட்டாரு. அப்படி ஓகே. பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன். என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டை ரிமூவ் பண்ணுங்கட்டேன். போட்ட செட்டு போட்ட செட்டை ரிமூவ் பண்ணோன்னே எம்டி ஃப்ளோராக இருக்குது. அதில் கீழே இருந்த சேர்ஸை தூக்கி மேலே போட்டேன். அதுதான் அந்த செட்டு. ஸோ அந்த அவ்வளவு பிரச்சனையும் அவ்வளவு நஷ்டமும் அவங்களுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணாங்க, அவங்க மனசில் உள்ள பிரச்சனையை மாற்றிக்கிட்டு இல்லைப்பா நம்ம நடிச்சிருவோம் அப்புறம் பார்த்துக்கலான்னு நடிக்க வந்தாங்க. ஸோ அந்த புரிதல் அப்படி வந்தது தான். அதனால தான் அந்த பாட்டில் ஒரு ஹம் இருக்கும். அந்த அந்த ஹம் எடுக்கும்போதே அவங்க மைண்டு எங்கேயோ இருக்கும். அப்படி ஒரு ரிலீஃப் ஆகி வர்றது மாதிரி ஒன்று பண்ணேன். ஓகே. அதை அவங்கள்ட்ட நான் பர்சனலாக சொன்னேன். உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெயின் இருக்குது. இந்த பெயின் ஆக்சுவலி இந்த பெயின் என்னென்னா அவங்க சுந்தரம் நினச்சி தான் அந்த பெயின். சுந்தரத்தை ஏமாந்துட்டோம் நம்ம லைஃப்பில் அப்படின்றது அந்த பெயின். அதை அங்கேயே கடத்தியிருப்போம். அது யாருக்கும் தெரியாது. பின்னாடி சொன்னவங்க யாராவது கனெக்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா இது புரியும். ஸோ இது இங்கே உள்ள சிச்சுவேஷனுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பெயின் இருந்ததில்ல, அதை இப்போ நினைங்க. அது இல்லை வாழ்க்கை, அதுலேருந்து வெளியே வாங்க அப்படின்னா அது அழகாக பண்ணாங்க. ஓகே. இந்த ரைட்டிங் ப்ராசஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க சார்? செந்தில் அண்டு திவ்யா இந்த ரைட்டிங் ப்ராசஸ். ஏன்னா இப்போ எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. எனக்கு நான் சின்ன வயசில் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அப்போ ஒரு படமாக பார்த்துட்டு போயிட்டேன். நாளாக இது சாத்தியமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அது வளர்ந்ததுக்கப்புறம் ஓகே இது சாத்தியம்தான் அப்படின்னு. ஏன்னா என் லைஃப்பில் ஒரு 2 பேர் இருக்காங்க, இது சாத்தியம்தான் அப்படின்னு இருக்கு. நீங்கள் அதை அப்பயே எப்படி சார் பிலீவ் பண்ணீங்க? ஓகே இது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ படிக்கும்போது சில டீச்சர்ஸ் மேலே அன்பு இருக்கும். ஆஹா ஓகே. அவங்கள நம்ம மறக்கவே மாட்டோம். இன்னும் தான் எனக்கு வந்து ஜிக்கி டீச்சர் எனக்கு அவ்வளோ பழக்கம். அவங்க தான் என்னோடய முதல் தோழி. அவங்க டீச்சர்ன்றதை தாண்டி என்னுடைய முதல் தோழி. ஏன்னா ஸ்கூலுக்கு போனேன்னா சேரன் சாப்பிட்டியா அப்படிம்பாங்க. சாப்பிட்டேன் டீச்சர் அப்படின்னு. என்ன சாப்பிட்ட அப்படிம்பாங்க. அப்புறம் மறுநாள் சாப்பிட போறியா, நீ ஏன் ரூமுக்கு வாமாங்க. ரூமில் போய் அவங்க முன்னாடி உட்காந்து அவங்க கொண்டு வந்திருக்கதை எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா கடையில் போய் வடை இருக்கும் வாங்கிட்டு வா 2 பேரும் சாப்பிடலாம், எனக்கு சேர்த்து காசு கொடுத்துருவாங்க. அப்புறம் கெமிஸ்ட்ரி மிஸ் அவங்க. அப்புறம் கெமிஸ்ட்ரியில் வந்து ப்ராக்டிக்கல் பண்ணும்போது எனக்கு 49 மார்க் போடுவாங்க. அவங்க என் மேலே உள்ள அன்பு. அவங்க எனக்கு வந்து நோட்ஸ் வாங்கிட்டு வரணும், என்கிட்ட இருக்காது. முதல் நாள் கேட்பாங்க, நோட்ஸ் இருந்தால் எடுத்து படிங்க, உன்னோடது எங்கடா அப்படிம்பாங்க. எனக்கு இல்லை மேடம் அப்படின்ட்டேன். மறுநாள் வரும்போது அவங்க மதுரையிலேருந்து வருவாங்க மேலூருக்கு. அந்த கல்மண்டபம் போய் அந்த நோட்ஸை கண்டுபிடிச்சி வாங்கிக்கிட்டு வந்து இந்த நோட்ஸ் படி அப்படின்னு கொடுத்துட்டாங்க கையில். ஸோ இவங்க வந்து எனக்கு ஒரு டீச்சராக பார்க்கும்போது அவங்க மேலே ஒரு அன்பு இருக்குல்ல, அதே மாதிரி தான் நம்ம தோழியும். அவங்க ஒத்த வயசாக இருக்கலாம், ஆனால் அந்த தோழியை நீங்கள் எங்கே முதல் சந்திக்கிறீங்க, முதல்ல அவங்க மேலே என்ன ஒப்பீனியன் வருதுன்றது அதுக்கு முக்கியமான பாயிண்ட். இங்கே செந்திலை பார்க்கும்போது, ஸ்னேகாவை பார்க்கும்போது அவங்க பஸ்ஸில் ஒரு வேலை விஷயமா தடுமாறி நின்றவங்களுக்கு வழிகாட்டுற ஒரு இடத்துல ஒரு வேலைவாய்ப்பு வாங்கி கொடுத்தவங்க மேலே அபரிதமான அன்பும் மரியாதையும் இருக்கும். அந்த மரியாதை தோழியாக மாறினாலும் அது மாறவே மாறாது. அதனால தான் அவன் கடைசியில் சொல்லுவான், எங்களுக்கு வெளிச்சத்தை காமிச்ச அவளோட வாழ்க்கையில் அவள் தேர்ந்தெடுத்த சூழல் வித்தியாசமானது அப்படின்பா. தோழியை நம்ம தோழியாக நடத்துக்கிறவங்கள பார்க்குறவங்கள எந்த இடத்துல சந்திக்கிறோன்றதை பொறுத்து அது மாறுமா மாறாதன்றது பாயிண்ட். நீங்கள் ஒரு லவ்வரோட ஃப்ரெண்டுன்னு பார்த்துட்டு கூட பழகிக்கிட்டே இருந்துட்டு தோழின்னு சொல்லி அந்த லவ்வர் போனதுக்கப்புறம் அவட்ட பழகினா அது மாறலாம். சூப்பர் சார். அங்கே தெரியாது தாட் ப்ராசஸ். ஓகே. இப்போ ரைட்டிங்காக இருக்கணும் சார். ரைட்டிங்காக இருக்கும்போதே அந்த அந்த காலகட்டம் அதுக்கேற்ற மாதிரி வந்தது தான். ஓகே. எனக்கு இன்னொரு கியூரியாசிட்டி, இப்போ நாங்கள் ரிசப்ஷன் கண்ணில் பார்க்குறோம், ஒரு படம் ரிலீஸ் ஆனால் ஒரு ரிசப்ஷன் கண்ணில் பார்க்குறோம், அது என்ன ப்ரொமோஷனல் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த டைம் ஃபஸ்ட் டே ரிலீஸ் ஆஃப் ஆட்டோகிராஃப் ஞாபகம் இருக்கு? ப்ளீஸ் ப்ளீஸ். ஃபஸ்ட் டே ஆட்டோகிராஃப் ரிலீஸில் அப்போ வந்து தியேட்டர் விளம்பரங்கள் போகும் முன்னாடி. அப்புறம் டிவியில் வந்து இந்த ஆடு மாதிரி கொடுப்போம் 2 நிமிஷத்துக்கு, இல்லை 5 நிமிஷம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் கொடுப்போம். ஓகே. அதில் காலையில் எழுந்திரிச்சு முதல்ல உட்காந்து எந்த சேனலில் யார் ஆட் போடுறான்னு பார்ப்போம். ஓகே. அதுலேருந்து வரும் தமிழகம் எங்கும் February 19 முதல் ஆட்டோகிராஃப் சேரன் ஆட்டோகிராஃப்னு வரும். அதுதான் எனக்கு முதல் மகிழ்ச்சி. அதாவது விளம்பரமாக இது ரிலீஸுக்கு முன்னாடியே நடக்கிறது. இப்போ ரிலீஸ் அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு நம்மளோட நிறைய நம்பிக்கைகள் இருக்கும். முதல்ல எடுத்தோன்னே முன்னாடிலாம் கோயிலுக்கு போவோம், அப்புறம் நம்மளோட குருவை பார்க்க போவோம், அப்புறம் நம்மளோட அம்மாட்ட போவோம், அப்புறம் வீட்டில் சொல்லிட்டு வருவோம். அப்படி நிறைய நம்பிக்கைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ஓகே. அது மாதிரி நான் ஆட்டோகிராஃபுக்கு எங்கேயும் போகலை, நான் என்னோடய ஆஃபீஸில் தான் இருந்தேன்.
அலுவலகத்தில் நான் பாட்டுக்கு இருந்தேன். பேப்பரில் விளம்பரம் வந்திருக்கான்னு பார்த்தேன், விளம்பரம் வந்திருக்கு இன்று முதல். எல்லா ஊர்லேயும் அந்த இது பெட்டி போயிருச்சு. ஸோ கேட்டுட்டு நான் உட்காந்துட்டேன் பேசாமல். ஆனால் அந்த நிமிடங்கள் எனக்கு முன்னாடி ஓடின வாட்ச் என்ன ஞாபகம் இருக்குது. அது ஓடிக்கிட்டே இருக்கு. எப்போ கரெக்டாக 11 மணிக்கு ஷோ, ஃபஸ்ட்டு ஷோ 11 மணிக்கு, 1 மணி 1:30 மணி ஆகும் அதோட ரிசல்ட் வர்றதுக்கு. ஏன்னா 12, 1, 2, 2:30 ஆயிரும். அப்போ தான் ரிசல்ட் வரும். இப்போ இன்டர்வலில் கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஓகே சார் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அப்போ யாரும் சொல்லலை. ஓகே இன்டர்வல் பரவாயில்ல சார், நல்லா இருக்குது சார், பார்க்கலாம் சார் அப்படின்றாங்க. சரி, படம் முடியும் போதும் பரவாயில்ல சார், எல்லோரும் அமைதியாக போகிறாங்க சார், ஓகே சார், அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆழ்ந்த சோகம் இருக்குல்ல, அதை வந்து இவங்களால வியாபார ரீதியாக ஜட்ஜ் பண்ண முடியல. மக்களோட அந்த ஒரு எமோஷன் இதை இவங்க வியாபார ரீதியாக கமர்ஷியலாக அதை சொல்ல முடியாது. ஓகே. அப்புறம் தியேட்டருக்கு 3 நாள் கழிச்சு 4 நாள் கழிச்சு போகும்போது நான் தியேட்டரில் அதை ஃபீல் பண்ணுறேன், அந்த வெற்றியை. சரி, அது என்ன செம்மையாக இருந்திருக்கும் சார். ஆமாம், அது 4 நாள் 5 நாளைக்கு அப்புறம் தியேட்டர் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் முதல்ல போனது திருவொற்றியூரில் இதில் மின்ட்டில் இருக்க பாண்டியன் தியேட்டர். ஓகே. பாண்டியன் தியேட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 பேர் 900 பேர் உட்கார இடம், பெருசு. ஓகே ஓகே ஓகே. அங்கே வந்து மேலே பால்கனியே அகாலமாக பெருசாக இருக்கும், வெஸ்டர்ன் மிக்சர் இது இருக்கும் மெஷின். ஓகே. நான் இந்த தியேட்டருக்கு போனாலும் முதல்ல போய் ஆப்ரேட்டர் ரூமை பார்ப்பேன், ஏன்னா அது எங்கள் அப்பா வேலை பார்த்த இடம். ஸோ எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரி அந்த ஆப்ரேட்டர் ரூமில் வந்து அந்த ஃபிலிம், என்னோடய ஃபிலிம் ஓடுதுன்றது எனக்கு ரொம்ப பெருமை. அதை பார்த்துட்டு அந்த ஹோட்டல் வழியாக பார்ப்பேன் தியேட்டரை. ஏன்னா எங்கள் அப்பாவோட முகம் அதில் நிறைய நாள் பார்த்துருக்காரு. எனக்கு அதில் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும், அதை நான் பார்ப்பேன். பார்த்துட்டு தான் கீழே தியேட்டருக்கு போவேன். தியேட்டரில் போய் அவன் இப்போ ஆப்ரேட்டரை பார்த்து அவங்களுக்கு செலவுக்கு ஏதாவது கொடுத்துட்டு கீழே போயிடுவேன். அந்த போனால் தியேட்டர் பெருசு. நான் போனது 2வது ரீலில் போகிறேன். கல்லன்னு சிரிப்புனா என்ஜாய்மெண்ட்டை அங்கே தான் பார்க்குறேன். அந்த மக்கள் வந்து அப்படியே அலையல்லையா மாஸ் க்ரௌடு. அந்த படத்தில் என்ன அடிக்கிறதுக்கு அழுகுறாங்க, கொசு போடுறதுக்கு அழுகுறாங்க, இப்போ கேபி வயசுக்கு வந்து வென்றாங்க, சிரிக்கிறாங்க, இதுக்கு சிரிக்கிறாங்க, மலையில் கையை நீட்டினோன்னு அப்படியே சூச்சுன்றாங்க. அப்புறம் அவன் ஜாக்கெட்டுக்கு பாவாடை கேட்குறாங்க, குயில்னு ஒன்று சிரிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் ஊருக்கான சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சிரிச்சுக்கிட்டே இருந்து கடைசியில் அந்த பிரியும் போது அப்படியே மெதுவாக காமாகுறான். அப்புறம் அப்படியே மறுபடிக்கும் மலையாள போர்ஷன் வரும்போது அங்கே கலகலப்பா அது ஒன்று இருக்கு. அப்படி அந்த படத்தோட மூடுக்கு ஏற்ற மாதிரி ஆடியன்ஸ் உட்காந்ததை அங்கே தான் பார்த்தேன். அப்படி படம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு வரும்போது வெளியில் வந்துட்டு என்னை அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க அத்தனை பேரும். அந்த தான் கொண்டாட்டம். அன்னைக்கு சினிமாவை கொண்டாடின மக்கள் இன்னைக்கு இல்லை. இன்றைக்கி வந்து எல்லாம் டிஸ்ட்ராக்ஷன், நிறைய கவனச்சிதறல்கள். அப்புறம் எல்லாருமே இந்த ரசிக்கிற மனநிலையை விட்டுட்டு வேறு மாதிரி வர்றோம். எல்லாரும் படத்துக்கு முன்னாடி ரிவ்யூ ஒன்றும் இல்லை, படத்தை வந்து ரிவ்யூ பண்ணுறதும் சரி, விமர்சனம் இன்டர்வியூ நேர்காணல் பண்ணுறவங்களுக்குமே அன்னைக்கு நான் பார்த்த நேர்காணலுக்கு இன்றைக்கி அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஆக்சுவலி வந்து அன்னைக்கு அது ரொம்ப குறைவாக இருந்தது. ஓகே. படம் பார்க்கவே மாட்டாங்க, நேர்காணல் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நான் 3 நாளாக இன்டர்வியூ நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லார்டையும் அவ்வளோ அழகான மெச்சூரிட்டி இருக்குது. எல்லாரும் அவ்வளோ அழகாக கேள்விகள் கேட்குறாங்க. இந்த படத்தை இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு பார்க்குறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது என்னடா எல்லாரும் நல்லா கேட்குறாங்க. நெகிழ்கிட்ட கூட நிறைய வாட்டி சொன்னேன், 2-3 இன்டர்வியூ ரொம்ப பிரமாதமாக கேட்டாங்க கேள்விகள். பரவாயில்ல, இந்த கேள்விகள் அன்னைக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. உங்கள் அனுபவம் என்ன சார், எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க, அந்த சீன் எப்படி சார் எடுத்தீங்க, இவ்வளோ தான் கேட்பாங்க. ஓகே ஓகே. ஆனால் இன்றைக்கி தான் அப்போ நான் இன்றைக்கி என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஜென்ரேஷன் படத்தை நல்லா உள்வாங்குது. அப்போ ஆடியன்ஸ் வர்றவனும் கரெக்டாக அதை பார்ப்பான்னு தோணுது. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ஓகே, இப்போ ஆட்டோகிராஃபோட தாக்கம் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் இருந்துச்சு. ஆப்வியஸாக ரீமேக்ஸை பற்றி பேசாமல் கிடக்கவே முடியாது. ஆமாம். அங்கே பார்த்தா ரவிதேஜா சார், இங்கே பார்த்தா சுதீப் சார் அவரே டைரக்ட் பண்ணி பண்ணுறாரு. எல்லாமே பெருசாக போகுது. என்ன பிரச்சனைனா 2 பேருமே முன்னாள் ஹீரோஸ், பெரிய ஹீரோஸ், மாஸ் படங்கள் பண்ண ஹீரோஸ். அதனால என்னன்னா ரவிதேஜாவை வந்து அதில் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. இன்னொன்று, இந்த படம் வந்து மெனக்கெட்டது இருக்குல்ல, நான் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் மெனக்கெட்டு எடுத்தேன். அந்த 1.5 வருஷம் அவங்க மெனக்கெடலை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, படம் ரிலீஸ் ஆன உடனே ரைட்ஸை வாங்கிட்டு போய் நான் 100ஆவது நாள் போஸ்டர் விட்டும்போது அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க அந்த ஃப்ரீக்வெண்ட் கேப்லேவா, நான் படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ரிலீஸு ஆட்டோகிராஃப். அதுதான் அவங்க செஞ்ச மிஸ்டேக். அந்த படத்தை அவங்க உள்வாங்கவே கிடையாது. ஆனால் சுதீப் என்ன பண்ணார்னா, படத்தை அப்படியே வச்சுக்கிட்டு எங்கெங்கே என்னென்ன லொக்கேஷன் எப்படி எடுத்தனோ
அதை அப்படியே அழகாக டைம் எடுத்து பண்ணிட்டு எமோஷன்ஸ் கூட அப்படியே பண்ணார். அப்படியே பண்ணிட்டு அவர் சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தார், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அவர்கிட்ட என்னன்னா, அவர் கொஞ்சம் ஹைட்டு, நல்ல ஹைட்டு. செந்தில்ன்றவன் நம்ம நார்மல் ஹைட்டில் உள்ள நம்மளோட ஒரு ஆள், அவன் நம்மளை மாதிரியே ஒருத்தன். ஆனால் அவர் ஒரு ஹீரோவாகவே தெரிஞ்சார். அது ஒரு ஹீரோ. அவர் மீனாவை போட்டார், அவங்க ஒரு பெரிய ஹீரோயின். அதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு எளிமையை விட்டுட்டு ஒரு சினிமா வாக்குச்சு. ஆனால் நல்லா ஓடிச்சு கன்னடத்தில். நீங்களும் பெரிய ஹீரோ சொல்லும் போனால் நான் இது கம்பேரிசன் பண்ணல, நான் சொல்கிறேன். இப்போ ஸ்னேகா மேம் மீனா மேம் 2 பேருமே அந்த டைமில் இருந்தப்போ ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டாக இருந்தாங்க. இல்லை, பட் நீங்கள் அதை ஸ்னேகா மேம் அவுட்ஃபிட் வைஸாக காமிச்சு, லுக் வைஸாக காமிச்சுமே ரொம்ப அழகாக எளிமை காமிச்சிருக்கு. பட் அது வந்து அந்த நீங்கள் சொல்கிற மீனா மேம்ல கொஞ்சம் அந்த மேக்கப் அது அப்படி போட்டாலும் வராது. அந்த எளிமை அப்படிங்கிறது அதுக்கு இருக்காது. ஓகே, நான் அந்த தாக்கம் கேட்குவேன். அந்த தாக்கமோட இன்னொரு இது வந்து அல்ஃபோன்ஸ் புத்தன் நான் நேரில் பேசும்போது நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு, நான் பர்சனலாக பேசும்போது சொன்னார். பட் பிரேமம் எனக்கு ஒரு இம்பாக்ட், பட் அந்த ஆட்டோகிராஃப் கொடுத்த இம்பாக்ட் அது ஐயோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வியந்தார். பிரேமம் விட ரொம்ப வியந்தார். அல்ஃபோன்ஸை விட நேராக பேசுறீங்க. என்கிட்டயும் ஃபோனில் பேசியிருக்கேன், 2-3 முறை பேசியிருக்கேன். பட் அது எனக்கே புரிஞ்சது தானே. நானே வந்து ஆட்டோகிராஃபுக்கும் பிரேமமுக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்தவன் தானே. அதனால அதை போய் நம்ம வந்து இது நம்மளோட படம், நீங்கள் என்னையை பார்த்து எடுத்தீங்கன்னு சொல்லி ரொம்ப கிளிஷையாக இருக்கும், ரொம்ப அநாகரிகமாக இருக்காது. அதை நான் பண்ணுறதில்ல. அதனால் வந்து அவர் வந்து அப்படி ஒரு ஸ்கிரிப்டை வேறையாக மாற்றினது தான் பெரிய அழகான விஷயம். அவர் சொல்ல வந்த உணர்வு வேற, நம்ம சொல்ல வந்த உணர்வு வேற. எஸ் சார். அண்ட் ஆப்வியஸாக இப்போ நான் அவர் கேட்டார் என்கிட்ட, எல்லாரும் என்னை ஆட்டோகிராஃப் பார்த்து எடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறாங்க சார், எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் சார்னாரு. இல்லை, இது அப்போவே கேட்டாரா? அப்போவே. ஓகே. நான் சொன்னேன், அப்போ இல்லை புத்திரன், அது இல்லை, இது வேற படம், அது வேற படம், என்னால் உணர முடியுது. ஈவன் மலையாளத்துலேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி, சார் உங்கள் படத்தை எடுத்துட்டாரு, உங்கள் படத்தை ரீகாப்பி பண்ணிட்டாரு, நீங்கள் கேஸ் போடுங்க, ஏன்னா அந்த படம் பெரும் வசூல் அழிச்சிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் தமிழில் வாங்கின வசூலை விட இங்கே அதிகம். ஆமாம். அதை வந்து இவங்க கெடுக்கத்தான் பார்க்குறாங்க. ஸோ இப்போ அதை நான் செய்ய மாட்டேன், எப்பவுமே நான் அதை செய்ய மாட்டேன். ஓகே. நிறைய பத்திரிக்கைக்காரங்கள் ஃபோன் பண்ணாங்க, என் படத்தை பார்த்து ஒருத்தர் இன்ஸ்பயராக எடுக்கிறாரா, சந்தோஷம்ட்டேன். ஏப்பா நான் எல்லாரும் இன்ஸ்பிரேஷனுக்கு இவரை எங்கெங்கேயோ எடுத்துக்கிறாங்க, நான் அவன் நம்ம ஊரில் எடுத்துருக்கானே எனக்கு சந்தோஷம். இதோட என்ன பெருமை வேணும் எனக்கு? சூப்பர். ஓகே சார். என்கிட்ட உங்கள் படங்களில் as a ஃபேனாக நான் கேட்குறேன், எமோஷன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு படத்துக்கும் இருக்கும். எனக்கு மாயக்கண்ணாடியில் நீங்கள் கொடுத்த எமோஷன் அப்படிங்கிறது அது வேற. எனக்கு நான் அது மாயக்கண்ணாடி பற்றி பேசணும்னா நான் என்ன விட்டிங்கன்னா இன்னும் நான் இன்னொரு இன்டர்வியூ தனியாக நான் பண்ணுவேன் நான். ஏன்னா இப்போ அப்பாவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட்னா தவமாய் தவம் இருக்குது, காதலுக்குனா இங்கே ஒன்று இருக்குது, உறவுகள் என்ன கொண்டாடுனா பாண்டவர் பூமி ஒன்று இருக்குது. அந்த எமோஷன்ஸை எனக்கு இப்பயும் கொஞ்சம் வரணுன்ட்டு ஆசையாக இருக்குது. ஃப்ரம் உங்கள் ரைட்டிங்கில் இருந்து டைரக்ஷன் அது பக்காவாக பண்ணிடுவீங்க, ரைட்டிங்கில் வேறு எதாவது வச்சுருக்கீங்க. இப்போ திருமணம் பண்ணீங்க, பட் இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷனில் அந்த செலவுகளை எப்படி பண்ணலாங்கிறது அது ஒரு தெளிவு நிறைய பேருக்கு அது வந்திருக்கும். அது மாதிரி வச்சிருக்கீங்களா சார் உணர்வுகளை கருத்து? வரும். எஸ் சார், வரும், கண்டிப்பாக வரும். வெயிட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் அமையணும். என் சொன்ன மாதிரி தான். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நான் ஆப்வியஸாக என்னோட காசு போட்டு நான் தேட்டரில் பார்க்க போகிறேன். எஸ், தேங்க்யூ. பாருங்க, உங்கள் ரெட் நூல் எல்லா டீமையும் கூட்டு போங்க. எஸ் சார், ஷோர் சார். எஸ், தேங்க்யூ. Meriba Paneer Soda. I trust Meriba.